ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வீடியோவில் வார நாட்களை எப்படி சிங்களத்தில் சொல்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வார நாட்கள் என்று சொன்னால் சத்தியே தவஸ், சத்தியே தவஸ், சத்தியே தவஸ் என்று சொன்னால் வார நாட்கள். வார நாட்களை நாங்கள் சிங்களத்தில் தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு முன்னால் இன்றைக்கு என்ன கிழமை என்றா என்னென்று சிங்களத்தில் கேட்குறதுன்னு சொல்லி பார்ப்போம். அது தவச மொக்கத்து, அத தவச மொக்கத்து என்றா இன்றைக்கு என்ன கிழமை. அதே மாதிரி அத கவத்து, அத கவத்து என்றாலும் இன்றைக்கு என்ன கிழமை என்று தான் அர்த்தம். அத தவச மொக்கத்து அல்லது அத கவத்து என்று கேளுங்க. சரி, இனி நாங்கள் வார நாட்களை எப்படி சிங்களத்தில் சொல்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். சந்துதா திங்கட்கிழமை, சந்துதா திங்கட்கிழமை, சந்துதா. அங்கஹருவாதா, அங்கஹருவாதா செவ்வாய்க்கிழமை, அங்கஹருவாதா செவ்வாய்க்கிழமை. பதாதா, பதாதா புதன்கிழமை, பதாதா புதன்கிழமை. வியாழக்கிழமை பிரஹஸ்பதிந்தா, வியாழக்கிழமை பிரஹஸ்பதிந்தா. உங்களுக்கு இது சொல்ல கஷ்டமாக இருந்தால் பிரஹஸ்பதி என்று சொல்லி ஒரு பேர் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பிரஹஸ்பதிந்தா, பிரஹஸ்பதிந்தா, பிரஹஸ்பதிந்தா வியாழக்கிழமை. சிக்குராதா, சிக்குராதா வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை சிக்குராதா. செனசுராதா சனிக்கிழமை, செனசுராதா சனிக்கிழமை. இரிதா, இரிதா ஞாயிற்றுக்கிழமை, இரிதா ஞாயிற்றுக்கிழமை. சதி அந்தய என்று சொன்னால் வீக்கெண்ட், சதி அந்தய வார இறுதி நாட்கள் என்று சொல்லுவோம். சனி ஞாயிறு வார இறுதி நாட்கள் என்று சொல்லுவோம். வார இறுதி நாட்களை சிங்களத்தில் சதி அந்தய, சதி அந்தய என்று சொன்னால் வார இறுதி நாட்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை போலவே சிங்களம் படிக்க ஆர்வமாக இருக்கிற உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல லெசனோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.